டக்கு டக்குன்னு எறா பிரியாணி பட்டு பட்டுன்னு செஞ்சிடலாங்க. வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் காரத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கிளீன் பண்ணி வச்ச எறாவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. இப்போ இந்த பவுல நான் ஒரு பவுல் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இதுல 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துக்க போறேன். இதுதான் கணக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி இதோட சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அது மேல எடுத்து வச்சு சிம்ல வச்சு நல்லா மேல ஒரு வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பொல பொலன்னு எறா பிரியாணி ரெடிங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு சூப்பரா எறா பிரியாணி செஞ்சு கொண்டாடுங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.